மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் கண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம். வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம். வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 20வது வசனம். அவன் வாயின் பலனால் அவன் வயிறு நிரம்பும். அவன் உதடுகளின் விளைவினால் அவன் திருப்தியாவான். ஆம் பிரியமானவர்களே, இந்த வேத சத்தியத்தில் வாயின் பலன், உதடுகளின் விளைவு, இந்த 2 காரியத்தை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகின்றார். பிரியமானவர்களே, இந்த வாயினாலே நாம் நன்மையை பேசும்போது நன்மையினால் உண்டான பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வாயினாலே நாம் தீமைகளை பேசும்போது தீமையினால் வருகிற பலனை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உதடுகளினாலே நன்மையானவர்களை பேசும்போது நாம் நன்மையான ஒரு திருப்தியை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உதடுகளினாலே தீமையானவைகளை பேசும்போது தீமையான ஒரு திருப்தியை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஆம், வேத சத்தியத்தில் அவன் வாயின் பலனினால் அவன் வயிறு நிரம்பும். ஆம், இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை என்கிறதான வயிறு அது நன்மையினால் நிரம்ப வேண்டும் என்று சொன்னால், அது நன்மையினால் திருப்தி அடைய வேண்டும் சொன்னால், நாம் நன்மையானதை பேச வேண்டும். நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக, நம்முடைய சரீர ஆரோக்கியத்துக்கு விரோதமாக, நம் குடும்ப சூழ்நிலைகளுக்கு விரோதமாக, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக, வேலை செய்கிற இடத்திலே நம்முடைய வேலைகளுக்கு விரோதமாக, எந்த சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக எதிரடியாக இருந்தாலும் நாம் அவைகளை பார்த்து விசுவாச அறிக்கையிட்டு நன்மையினால் பேசும்போது, நன்மையானதை பேசும்போது நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான பலன் வரும். நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான ஒரு திருப்தி உண்டாகும். பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியையும் கர்த்தர் வாயின் வார்த்தைகளினாலே உருவாக்கினார். ஆம், நம்முடைய வார்த்தையில் வல்லமை உள்ளது. நம்முடைய உதடுகளில் வல்லமை உள்ளது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாயின் வார்த்தைகளை நன்மையானவர்களை பேசி நன்மையான பலனை அடைந்து நன்மையினால் நம் வயிறு என்கிறதான வாழ்க்கையை நிரம்ப பண்ணுவோம். நன்மையானவர்களை பேசி நம்முடைய வாழ்க்கையில் நன்மையினால் உண்டான விளைவினால் நாம் திருப்தி அடைவோம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.